இவர் கை அரிக்குது. இப்போ மல்லை சத்யா சொன்னாரு வைகோ வந்து பெட்டி படிக்கையோடு ரெடி ஆயிட்டாரு தாவேகாக்கு போறதுக்கு அப்படின்னாரு. அங்க போய் தாவேகா பனையூர் ஆபீஸ்ல போட்டு படுக்கிறதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டாரு. அவ்வளவுதான். இப்போ அதாவது ஒண்ணும் இல்ல, அவங்க போய் என்ன எப்படி தெரியுங்களா புகழ்றாரு, நீங்க பாத்திருப்பீங்க. போய் இவரை சந்திச்சுட்டு வந்தாரு, என்னிடம் 45 நிமிடங்கள் பேசிட்டாரு, அவ்வளவு நேரம் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் என்ன இதெல்லாம் பேச்சு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு ஒபாமாவை விட சிறந்த ஆளு விஜய். ஆமாங்க, ஏன்னா ஒபாமா வந்து பதவி ஏற்கும் பொழுது பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது விஜய் வந்து பார்க்காம படிச்சாராம் அந்த உறுதிமொழியை. இதே மாதிரி உலகத்திலே ஒருவர் தான் செய்தார், அது வந்து ஒபாமா தான். அவர் கூட 2 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாரு, அதனால அது செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை நீங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் வந்து அது கூட கிடையாது, அப்படி எல்லா வார்த்தைகளையும் தெளிவா சொல்லிட்டாரு. ஒபாமாவை விட திறமையானவர் விஜய் அப்படின்னு பேசுறாருங்க. இதெல்லாம் இவர் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு வந்து கொள்கை காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு உண்மையிலேயே அந்த படத்துல வந்துச்சு இல்ல, அது வந்து ரியலா பார்த்துட்டேன். இவர் வந்து ஒரு படத்துல வரும்ல, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்கன்ட்டு, உண்மையிலே ரியல் கேரக்டர் நான் பார்க்கிறேன் அவரை.